வணக்கம். தூண்டில் மீனவன் உங்களுக்கு வீட்டிலிருந்தே சம்பாதிப்பதற்கான ஒரு தொழில் வாய்ப்பு தருகிறது. அதாவது நீங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் யாராக இருந்தாலும் இந்த தொழிலை செய்ய முடியும். காரணம், நாங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஸ்டாக் இறக்கி வைத்து இருப்போம். அதாவது நீங்கள் எவ்வளவு தொகைக்கு ஸ்டாக் இறக்குகிறீர்களோ, அதாவது மினிமம் 20,000 ரூபாயிலிருந்து ஸ்டாக்கு எவ்வளோ வேணாலும் 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட இறக்கலாம். நீங்கள் எவ்வளோ எங்கள்கிட்ட ஸ்டாக் இறக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கும். அதாவது எல்லா ஏரியாலையும் அதிகமாக இறக்க முடியாது. ஒரு சில ஏரியாவில் கொஞ்சமாக தான் இறக்க முடியும். ஒரு சில ஏரியாவில் நீங்கள் அதிகமாக கேட்டாலும் தருவோம். ஏன்னா அங்கே விற்பனை அதிகமாகும் எங்களுக்கு. நீங்கள் அங்கே ஸ்டாக் இறக்கி வச்சுக்கணும். உங்களுக்கு நாங்கள் ஸ்டாக் அனுப்பி விட்டுருவோம் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் அதை பாதுகாத்துக்கணும். அடுத்த நாள் காலையில் எங்கள் ஸ்டாஃபுங்க வருவாங்க, வந்து எடுத்துகிட்டு போவாங்க, சேல்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து உங்கள்கிட்ட வச்சுருவாங்க. ஏன்னா ஃபீல்டுக்கு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க வருவாங்க. நீங்கள் நினைக்கலாம், இவங்களுக்கு எந்த அடிப்படையில் நமக்கு இந்த லாபத்தை கொடுக்குறாங்க, சும்மா ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி ஏமாத்துறாங்களா, அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் நிறைய கற்பனைகள் வரும். சிம்பிள், நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஸ்டாக் இறக்கி வைக்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டினப்பாக்கம். ஆனால் நான் வந்து ஆவடியில் இறக்கணும், கோயம்புத்தூரில் இறக்கணும், ஈரோட்டில் இறக்கணும், சேலத்தில் இறக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடம் பிடிச்ச 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடம் பிடிக்கணும். அதுக்கு வாடகை கொடுக்கணும். அங்கே ஒரு ஆளை வேலைக்கு போட்டு நான் பராமரிக்கணும் இல்லையா? எங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஸ்டாக் இறக்குறோம். வீட்டில் எதை நம்பி நாங்கள் இறக்க முடியும்? நீங்கள் எங்களை நம்பி பணம் தர வேண்டாங்க. நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பணம் தர வேண்டாம். நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் உங்களுக்கு அங்கே இறக்குறோமோ மினிமம் 20,000 ரூபாய்க்கு ஸ்டாக் இறக்கணும். அந்த ஸ்டாக்குக்குள்ள பணத்தை மட்டும் கட்டணும். ஸ்டாக் கொண்டு வந்து இறக்குவோம். அங்கே எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு விற்று தருவாங்க. அதில் எங்களுக்கு வருமானம் வரும். உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் என்ன சம்பளம் தருவோமோ அதை மாதிரி கணக்கு பண்ணி ஸ்டாக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளமாக தான் இதை மாதம் ஃபிக்ஸ்டாக போடுறோம். உங்களுக்கு மினிமம் 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் இறக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000லேருந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். 25,000 ரூபா ஸ்டாக் எடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபா ஃபிக்ஸ்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே ஸ்டாக் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கூடிக்கிட்டே போகும். இதில் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க. ஸ்டாக் இறக்கி வச்சுருப்போம். காலையில் ஸ்டாஃப் வருவாங்க. இந்த பர்சன்ட்டை எவ்வளோ கொடுங்கன்னு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுவோம். அதை நீங்கள் கொடுத்து விடணும். திரும்ப அவங்க விற்றுட்டு வந்து உங்கள்கிட்ட பணம் தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் போடணும். அவங்க மிச்ச பொருள் எவ்வளோ தராங்களோ அந்த பொருளை வாங்கி வைக்கணும். அடுத்த நாள் ஸ்டாக் கொண்டு வந்து எங்கள் ஆளுங்க இறக்குவாங்க. இறக்கிட்டு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிப்பாங்க. எவ்வளோ ஸ்டாக் வருது போகுதுன்ற கணக்கு வழக்கு மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் போய் எங்கேயும் விற்க தேவையில்லை, நீங்கள் போய் எங்கேயும் கொடுக்க தேவையில்லை. இதுதான் இதோடைய விதிமுறைகள். சரிங்களா? வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கும் இதே விதிமுறைகள் தான். பட் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு கூடுதலாக ஒரு சில பொறுப்பு தருவோம். அது அவங்க விருப்பப்பட்ட இடங்களா இல்லைன்னா அந்த ஏஜென்சி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? இந்த தொழிலை வந்து யார் யார் செய்யலான்றா, வீட்டில் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு போக முடியல, ஆனால் ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யலாம். அதே மாதிரி வயசானவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு கூடுதல் வருமானம் வேணும், கொஞ்சம் இஎம்ஐ இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்க பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்க கூடுதலாக இஎம்ஐ கட்டணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். சரிங்களா? ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பண்ணலாம், எந்த வயதினரும் பண்ணலாம். சரிங்களா? சரி, இது ஒரு வாய்ப்பு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வேலை பார்க்க விரும்புகிறவங்க யாராவது எங்களுக்கு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஃபுல் டைம் வேலை பார்க்கறதுனால சரி, ஃபுல் டைம் வேலைக்கு மாதம் 25,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான். டார்கெட் கம்பல்சரி உண்டு. டெலிகாலிங் இருக்குது வேலை. இந்த மாதிரி வேலைக்கு வர விரும்புகிறவங்க தனியாக அது கால் பண்ணுங்கள் எங்களுக்கு. இதே நம்பருக்கு உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்புங்க. வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி, நிறைய கால்ஸ் வரும், ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரெஸ்யூம் மட்டும் அனுப்பி வைங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி கால் பண்ணுங்கள். இதில் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறவங்க, கடை ஆரம்பிக்க நினைக்கிறவங்க கூட கால் பண்ணலாம். சரிங்களா? தொழில் வேணும், வீட்டிலேருந்து சம்பாதிக்கணுமா, கடை தேர ஆரம்பித்து சம்பாதிக்கணுமா, ஏதோ ஒரு தொழில் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது மட்டும்தான். உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேலை இல்லை. பெண்கள் தைரியமாக கால் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு என்ன பாதுகாப்புன்னு நினைக்கலாம். எங்களுடைய ப்ராடக்ட் அங்கே இறக்குறோம். சரிங்களா? எங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு சப்ளை பண்ணுவோம், கடைங்களுக்கு, மளிகை கடைங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டால் போட்டு விற்போம். அதே மாதிரி இவங்க டோர் கேன்வாஸ் போகிறவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் ஸ்டாஃபுக்கு. அந்த மாதிரி பல டீமாக வச்சு நாங்கள் அங்கே பண்ணுறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்க மார்க்கெட்டிங் ஸ்டைலில் இப்போ நாங்கள் கொண்டு வரோம். ஏன்னா இப்போ எல்லாருமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியாவில் விளம்பரம் வரணும், அப்படி இல்லைன்னா டிவியில் விளம்பரம் வரணும், அப்போ தான் அந்த பொருளை வாங்குவாங்க, எவ்வளோ நல்ல பொருளாக இருந்தாலும். பட் இப்போதைக்கு எங்கள்கிட்ட அந்த வசதிகள் இல்லாதனால நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்டாக் இறக்கி வச்சுட்டு நாங்கள் அந்தந்த ஏரியாவில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முதலீட்டாளர் மாதிரியும் ஒரு பங்குதாரர் மாதிரியும் தான் வரீங்க. பட் ஆனால் உங்களுடைய பணத்துக்கு உத்தரவாதம் வேணும் இல்லையா? அதுக்காக ஸ்டாக்கை வந்து நாங்கள் உங்கள் வீட்டிலேயே இறக்கி வைக்கிறோம். சரிங்க, அதனால் பயப்படாமல் இருக்கலாம் இல்லையா?
இதுக்கு விருப்பப்படுறவங்க உடனடியாக கால் பண்ணுங்க. ஊருக்கு ஒருத்தருக்கு தான் தருவோம். ஒரு ஏரியாவுக்கு இப்போ ஆவடினா ஆவடியில் ஒருத்தருக்கு தான், அம்பத்தூரில் ஒருத்தருக்கு தான், திருமலவயலில் ஒருத்தருக்கு தான். சரிங்களா? அதே மாதிரி பல்லாவரம்னா ஒருத்தங்களுக்கு தான், வேளச்சேரினா ஒருத்தங்க தான், அடையாறுனா ஒருத்தங்க தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து விருப்பப்படுறவங்க உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் பர்சன் வந்து உங்கள் வீடை பார்ப்பாங்க. இல்லைன்னா நாங்கள் உங்கள் வீடு இருக்கிற ஏரியா எப்படி என்னங்கிறதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் எங்களால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருவோம். சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 2000 மட்டும் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு அந்த ஏரியா வேண்டாம், எங்களுக்கால பண்ண முடியாது, நாங்கள் என்கொயரியில் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது அப்படின்னாக்கா நாங்கள் உங்கள் 2000 திருப்பி அனுப்பிடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ண விருப்பம். வீடு நீட்டாக இருக்கணுங்க, ஏரியா நீட்டாக இருக்கணும் வந்து போகிறதுக்கு. ஏன்னா இது உணவுப் பொருள்கள் வைக்கிற இடம். எங்களுக்கு எவ்வளோ ஏரியா நீங்கள் உங்களுக்கு இடம் தேவைப்படும் அப்படின்னாக்கா, ஒரு வீட்டில் வந்து ஒரு இந்த பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு 7 பாக்ஸ் 10 பாக்ஸ் அடுக்கி வச்சா எவ்வளோ இடம் தேவை? அந்த மாதிரி பாக்ஸுங்க எடுக்கிறதுக்கு இடம் வேணுங்க. சரிங்களா? அது மாதிரி இப்போ காட்டன் பாக்ஸில் தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதை வச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுமா? தேவைப்படாது. சரிங்களா? தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் நாங்கள் சொல்கிறோம், இப்போதைக்கு வேண்டாம். வேறு ஏதாவது கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இதில்? நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா கிடையாது. நாளைக்கு இந்த பிஸ்னஸில் என்ன ப்ளஸ்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காலக்கெடு இருக்குது. 2 மாத அவகாசம் 3 மாத அவகாசம் இருக்குது. அந்த அவகாசத்தில் நீங்கள் தெரிவிச்சுட்டு உங்கள் பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கள் ஸ்டாக் எல்லாத்தையும் கரெக்டாக ஒப்படைச்சிட்டு கணக்கு வழக்கு. இதனால் உங்களுக்கு எதுவும் வந்து நான் அது வாங்கி போட்டேன், இதை நம்பி அந்த மிஷின் வாங்கினேன், இந்த மிஷின் வாங்கினேன், எனக்கு லாஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரிங்களா? தைரியமாக நீங்கள் உள்ளே வரலாம். இந்த வாய்ப்பு ஊருக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்குறோம். அதனால் இன்னையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டு வச்சவங்களும் இருக்காங்க. அதனால் இமீடியட்டாக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அனுப்புங்க. 2000 ரூபாய் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 2 to 3 டேஸில் உங்களுக்கு நாங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்கள் ஏரியா வீடு இருக்கிற இதெல்லாம் இது பண்ணுவாங்க. வீட்டில் வந்து கூட பார்க்கவும் செய்வோம். மேபி வர முடிஞ்சா, இல்லைன்னா அந்த ஏரியா என்கொயரி மட்டும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அதுக்கப்புறம் வந்து பாக்கி பணம் நீங்கள் கட்டணும். எவ்வளோ மினிமம் 20,000 ஸ்டாக் எடுக்கணும், எவ்வளோ நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதுக்கான பணத்தை வந்து கட்டணும். இல்லை அந்த ஏரியா பண்ண முடியாதா நாங்கள் உங்களுக்கு 2000 திருப்பி போட்டுட்டு சாரி சார்னு சொல்லிவிடுவோம். இல்லை சார் எங்களுக்கு இப்போ அங்கே பண்ணுறது கஷ்டம் சார்னு சொல்லிவிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.